நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது உங்கள் அபிமான அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நிகழ்ச்சி. நம்ம காலையில் கண் விழிச்சு இரவில் உறங்க போகிறோம் அன்றாடம். இது நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் இதுக்கு இடையில் இருக்கிற நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோன்றதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் வெற்றியாளராக உருவாகிறோம். இதை மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பல நூற்றுக்கணக்கான சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த சொற்களை இங்கே சமயோசிதத்தோடு சரியாக பயன்படுத்தினா இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளராக நீங்கள் உருவாக முடியும். இதுதான் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நிகழ்ச்சியுடைய சூட்சமம். இப்போ முதலாவது நாம் வரவழைக்க இருப்பது உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க, இந்த நிகழ்ச்சியிலையும் ஒரு போட்டியாளராக ஏற்கனவே அறிமுகமானவங்க, உங்கள் பலருக்கும் பிடித்த எப்போவுமே ஒரு சேர்ப்பியாக வைப்ரண்ட்டாக இருக்கிற சிரிச்ச முகத்தோட வர டாக்டர் ஷர்மிளா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட் பார்ட்னர் மிஸ்டர் பாலாஜி. ஷர்மிளா, இப்போ நான் உங்களை இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன்ல, அது தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் அபவுட் யூ. சில பேரை பார்த்தாலே எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அதில் நீங்களும் சரி, இப்போ உங்கள் எதிர் டீமில் வரப்போகிற ஒரு ஆளும் சரி, அவங்களும் அப்படி தான். ஸ்மைல்ஸ் ஃபேஸில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மற்றவங்களுக்கு. லைக் யூ பிரிங் லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி டு தெம். வாட் மேக்ஸ் யூ கீப் ஸ்மைலிங் ஆல் த டைம்? ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகாமல், ரொம்ப வருத்தப்படாமல், எல்லாத்தையுமே கொஞ்சம் சகஜமாக ஓகே இதுதான் அப்படின்னு யதார்த்தமாக எடுத்துக்கிறது தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நினைக்கிறேன். யதார்த்தமாக எடுத்தால் எங்களுக்கெல்லாம் மூஞ்சி வாடிடுது. நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்மைல்ஸோட ரிசீவ் பண்ணுறீங்களா? அதோட சீக்ரெட் தான் கேட்டேன். தட்ஸ் வை யூ ஆல்வேஸ் லுக் ஸோ சியர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக மறுபடியும் வர்றதுக்கு உங்களை தூண்டிய காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆக்சுவலாக விஷுவலாக நம்ம ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற வார்த்தைகள்லாம் கோட்டை விடுறாங்களே அப்படின்னு தோணும். பட் இங்கே வந்து நின்று அந்த 2 minutes டைமில், அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டில், அந்த டென்ஷனில், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் அது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே வரும்போது புரியுது. அது நான் ஆல்ரெடி ஒன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் என்னுடைய பர்சனல் வியூ என்னென்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 7 வயசு ஆகுது. அவளுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராமை பார்த்து நிறைய தமிழ் கற்றுக்கிட்டா. ஆக்சுவலாக நிறைய தமிழ் வார்த்தைகள் பேச கற்றுக்கிட்டா. ஸோ ஐ ஃபீல் இஸ் ஒன் ரியல் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். நிறைய இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நுனிநாக்கு இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஷீ வாஸ் அ மேஜர் டிரைவிங் ஃபோர்ஸ். நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போய் இன்னொரு வார்த்தையை அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் ஓகே, லெட்ஸ் மேக். லாஸ்ட் டைம் பூஜா, இந்த டைம் உங்கள் ஃப்ரெண்ட் பாலாஜி. ஆமாம், வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவரை பற்றி அவரே சொல்லட்டும். ஓகே பாலாஜி, சொல்லுங்க. நான் ஒரு தொழில்முறை பொறியாளர். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி இவங்க வீட்டு குழந்தை மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே வந்து தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் டிவிக்கும் இவங்களுக்கும் நன்றி. அவர் வந்து ரொம்ப தமிழ் பேசுவாரு, நான் அவ்வளோலாம் கிடையாது. அதனால தான் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்கட்டுமேனு சப்போர்ட் கொடுத்து. ரொம்ப தமிழ் பேசணும்லாம் அவசியம் இல்லை. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா போதும். கொஞ்சம் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி ட்ரூ. நம்ம பார்ட்னர் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு நமக்கு அதை கெஸ் பண்ண தெரியும். அந்த ஒரு வேவ் லெங்த் இருந்ததுன்னா ஐ திங்க் தி கேம் இஸ் ஈஸியர். ஆமாம், அவ்வளவுதான். இட்ஸ் as simple as that. ஓகே பாலாஜி அண்ட் டாக்டர் ஷர்மிளா, உங்க இருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இவங்களுடைய எதிரணியில் அடுத்ததாக நம்ம வரவழைக்க போவது ஒரு சிங்கர், அவங்களுடைய சிஸ்டர். இந்த சிங்கர் வந்து ஆக்சுவலாக ஒரு மல்டி ஃபேசட்டட் இல்லை மல்டி டேலண்டட்னு சொல்லணும். உங்களுக்கு முகமும் அறிமுகமாக இருக்கலாம். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பல பாடல்களும் கேட்டிருப்பீங்க, பல மொழிகள்லையும் பாடினாங்க. அவங்களுடைய சாதனைகளையும் அவங்கள பற்றியும் இப்போ நம்ம சந்திக்கும் பொழுது தெரிஞ்சுக்குவோம். லெட்ஸ் வெல்கம் கல்பனா அண்ட் கமலப்பிரியா. கல்பனா, என்னென்ன லாங்குவேஜில் பாடியிருக்கிறீங்க? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஃபிலிம்க்குன்னு இந்த 4 லாங்குவேஜஸ். ஃபிலிமில் 4 லாங்குவேஜஸ் பாடியிருக்கிறீங்க. நிறைய காஸ்பல் சாங்ஸ் பாடிட்டு இருக்கிறீங்க. அப்பாவை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தந்தை திரு டி.எஸ். ராகவேந்தர் அவர்கள் நடிகர், பாடகர், இசையமைப்பாளர். தந்தை திரு டி.எஸ். ராகவேந்தர் அவர்கள் நடிகர், பாடகர், இசையமைப்பாளர். அப்படி இன்னும் கரெக்டாக சிலருக்கு தெரிய மாதிரி சொல்லுங்களேன். எல்லாருக்கும் சிந்து பைரவி படத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேண்டும் முன்னிடம். சிந்து பைரவி படத்துல சுஹாசினியோட அப்பா நடிச்சிருக்காரு. அண்ட் வைதேகி காத்திருந்தால ரேவதி மேடமோட அப்பாவை நடிச்சிருக்காரு. அந்த அழகு மலராட பாட்டு ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடினதும், இந்த ஜதிகள் எல்லாம் சொன்னதும் அப்பா. ஃபிலிம்ல நடிச்சதும் அப்பா. ஓகே, ஸோ அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு. ம் சரி, நீங்கள் வந்து இப்போ முதல்ல உங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு பின்னணி வந்தது
முதல்ல அம்மா அப்பாவோட அடிக்கடி ப்ரோக்ராம்ஸ் போடுறது உண்டு, பார்க்குறது உண்டு. அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்பாவுடைய பாடல்கள் அவர் பாடினதை பார்த்து கேட்டு தான் வந்து எனக்கு பாடணுங்கிற ஆசை வந்தது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த திறமை கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணினது எங்கள் பாட்டி. முதல் திரைப்பட பின்னணி வாய்ப்பு சங்கர் கணேஷ் சார் அவர்கள் அவங்களுடைய ஒரு இசை நிகழ்ச்சியில் ஹேமா மாலினி கல்யாண மண்டபம்ல அங்கே வந்து ஒரு இசை நிகழ்ச்சிக்கு எங்கள் அப்பா பாட போயிருந்தாங்க. நானும் சும்மா போனேன் கூட பாடுறதுக்கு. அப்போது கீபோர்டு வாசிக்க வச்சார். ஏன்னா நான் வாசிப்பேன், கீபோர்டு வாசிப்பேன். அப்பாவோட பாட்டுக்கு நான் வாசிக்க வச்சார். அதில் ஹி ரியலி காட் இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளே வந்து துர்காங்கிற படத்தில் பேபி ஷாம்லிக்கு முதல்ல நான் என்னோட ரெக்கார்டிங் அனுபவம் தமிழில் நான் பாடினது அந்த ஒரு 2 வரி பாடுங்க. ஏபிசிடி தான் உங்க பந்தாடிதா மம்மி மம்மி தான் அட டாடி டம்மி தான். இதான் நான் முதல்ல பண்ணுவேன். அதுக்கு பிறகு இளையராஜா சார் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி கொண்டு வந்த சாங் ஒன்று பாடினதா ஞாபகம் இருக்கு? சார் எல்லாரும் எல்லாம் அந்த மாதிரி பாட்டே வந்துட்டு இருக்கு, கோச்சிக்காதீங்க. இல்லை பரவாயில்ல. அது என்னன்னு அப்பா வந்து எம்எஸ்வி சார் அவர்கள்ட்டையும் இளையராஜா அங்கிள் கிட்டையும் அப்பா வந்து உதவியாளராக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க பல வருஷங்கள். அப்போது எதிர்ச்சியாக கூட்டிகிட்டு போய் ராஜா அங்கிள் கிட்ட அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி என் குழந்தை பாடுவா, நீங்கள் கேட்டுட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க என் குழந்தைக்குன்னு கேட்டார். அப்போது பாட வச்சு கேட்டு முதல்ல எனக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுத்தது என் ராசாவின் மனசிலைங்கிற படத்தில் போட போட பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இந்த பாட்டு தான் நான் அவர்கிட்ட. இது கூடிய வரைக்கும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சினிமா ஆபத்து ஒன்று இருக்கு. இந்த மாதிரி பாட்டாக கூப்பிட்டுருவாங்க. சரி, சாஸ்திரிய சங்கீதம் முறைப்படி படிச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாட்ட தான் முதல்ல படிச்சது. அதுக்கப்புறம் அப்பா மதுரை டி ஸ்ரீனிவாசன் மாமா அவர்கள், நாங்கள் சீனாக்குட்டி மாமான்னு கூப்பிடுவோம், ஒரு பெரிய வித்வான் லயத்துலேயும் மியூசிக்லேயும். அவங்கக்கிட்ட எனக்கு கடவுளோட கிருபையில் எனக்கு அவங்கக்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மாமா கிட்ட தான் படித்தது கர்நாடக சங்கீதம். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் திடீர்னு ஒரு 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 நாட்டம் வந்தது. அந்த நாட்டம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணம் என்னுடைய சகோதரி திருமதி ஷெக்கீனா அவர்கள். அவங்க வந்து எனக்கு சீனியர், அதில் என்னோட யங்கர் சிஸ்டர் தான் அவங்க, பட் அதில் சீனியர். அவங்க அதை பாட ஆரம்பித்து அவங்களோட 8th கிரேட் எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க சமயம், அவங்களோட எக்ஸாமினேஷன் பீஸ் அவங்க பாடி ப்ராக்டிஸ் பண்ண சமயம் நான் ஜஸ்ட் போயிருந்தேன், மாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ கேட்டுட்டு இந்த ஜானரே ரொம்ப பிடிச்சி போய் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு by God's grace அவங்க வந்து I think she's the first person in India or something who has completed the FTCL degree Trinity College of Londonல முடிச்சிட்டு நான் LTCL முடிச்சேன், போன வருஷம் முடிச்சேன். ஓகே, அதே மாஸ்டர் கிட்ட தான் அகஸ்டின் பால் சார் கிட்ட நாங்கள் படித்தோம். ஓகே, இன்னொரு ரொம்ப அழகான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாட்டு நீங்கள் பாடினதா எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் கேட்டிருக்கிறேன். ப்ளேபேக் ஒரு சினிமாவில் சொல்லுங்க. மாயாவி திரைப்படத்தில் அது எனக்கு ஒரு 4 வரி பாடணும். கண்டிப்பா சார். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாழ்த்து பாடு, எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம், அழகே பூமியின் வாழ்க்கையை அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். இந்த பாடல். ஓ குட், பியூட்டிஃபுல். Thank you sir. Thank you. கல்பனாவோட பயோகிராஃபி பேசிட்டு இருந்தோம்னா விளையாட்டுக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியாது. அதனால் நம்ம நேரம் இங்கே வந்துடுவோம் பாதியில். சாரி ஃபார் த பிரேக். கமலப்பிரியா, அவங்கள பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்கிறதுக்குலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. லைக் அவளோட கசின் சிஸ்டர் நானா, அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, எனக்கு இந்த விளையாட்டு பயங்கரமான இஷ்டம். லைக் ஓகே, எனக்கு வந்து இவ மூலியமாக இதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவ்வளோ தேங்க் விஜய் டிவி அண்ட் ஆல்சோ கல்பனா. தேங்க்ஸ்டா. வெரி குட். ஓகே, உங்களோட தமிழ் ரொம்ப ஸ்ட்ராங்கோ. பேசுனதுலேருந்தே தெரியல அவங்களுக்கு, அதனால தான் டவுட்டே வந்து நான் கேட்குறாரு. தெரியலையே, இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுங்க. இல்லை வீட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தமிழ் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியாது, பட் எங்கள் கான்ஃபிடன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கலாம். இல்லை உங்கள் கான்ஃபிடன்ஸ் பார்த்தா அப்படி தான் தெரியும். ஓகே, சரி. அந்த வகையில் உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நேயர்கள் சார்பில் உங்களை வாழ்த்தி பாராட்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். லெட்ஸ் பிகின். முதல் சுற்று யார் துவக்க போவது? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர். ஓகே, உங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆல்ரெடி விளையாடி இருக்காங்க, அனுபவம் உண்டு. ஓகே, நமக்கு வேடிக்கை பார்த்த அனுபவம் தான். சோ இப்போ உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. வில் ஸ்டார்ட். ஆல் தி பெஸ்ட் சார். Thank you so much. Thank you. ப்ளீஸ் வெயிட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாருக்கு கொடுக்க போறீங்க? அவர் கொடுக்கட்டும். I'll guess. ஓகே, ஷர்மிளா.
ஷர்மிளா அண்ட் பாலாஜி முதல் சுற்றை துவக்குவோம். 2 நிமிடத்துக்குள் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், பார்த்துருப்பீங்க. இவங்க ஏற்கனவே விளையாண்டும் பழகிட்டாங்க. துவக்குவோம் நேரடியாகவே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கை. கடிகாரம். பிடிப்பது. கரம். வெரி குட். பரிசு. பொருள். சீட்டு. நெக்ஸ்ட். முறை. குலுக்கல். குட், வெரி குட். கூடு. பறவை. மரம். நெக்ஸ்ட். சந்து. சந்து. பொந்து. பொந்து. அது பொந்து. குட். மாடு. பால். உணவு. புல். காய்ந்தது. வைக்கோல். குட். இன்னொன்னு. சிலந்தி. வலை. கரப்பான். பூச்சி. குட், வெரி குட். ஆல் 5. வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 5 கண்டுபிடிச்சிட்டீங்க இன் வெரி ஷார்ட் டியூரேஷன். எப்போவுமே அந்த 5 கண்டுபிடிச்சா பின்னாடி வர டீமுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். இப்போ நம்ம 5 கண்டுபிடிச்சாகணுமேனு. அது உங்களுக்கு அட்வான்டேஜ். பார்ப்போம். யூ வெயிட். வாங்க கல்பனா அண்ட் பிரியா. கமலப்பிரியாவுக்கு தமிழ் பரீட்சை இன்னைக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது 1ஆம் வகுப்பு எக்ஸாம் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெடி, துவங்குவோம். Your time starts now. இனிப்பு. கசப்பு. துண்டுகள். பால்கோவா. கருப்பு. கருப்பட்டி. வண்டு. கல்கண்டு. வெரி குட். குதிரை. சவாரி. பார்க்காமல். கடிவாளம். வெரி குட். வெட்கம். நாணம். வெரி குட். ஆஹா, 2 பெண்களுக்கு அது என்னன்னு தெரியுது. குலைப்பது. மூக்கு. கருப்பு. கரெக்ட். மோதகம். Say something. விநாயகர். வெப்பம். மோப்பம். குட், வெரி குட். விஷால். தாமிரபரணி. சொல்லு. திண்டாட்டம். கொண்டாட்டம். சொல்லு, அடுத்து சொல்லு. தினம். காதலர் தினம். ஓகே. ஓகேலாம் வரக்கூடாது. நீங்க வந்து நேரா ஒரு தமிழ் குறிப்பு தமிழ் தமிழ் மட்டும் சொல்லு சொல்லு சொல்லு. கடைசி வார்த்தை என்னது? ஆமா ஆமா ஆமா. டைம் 30 வினாடிகள் இருக்கு. வெயிட். சுமார். உஷார். ஆணவம். ஆத்திரம். ஆத்திரம். பாஸ். ரௌத்ரம். தினம். ரத்தினம். மலர். பாஸ். Say something. மலர். ஓ. That's திமிர். Okay. She gave me the right clue. ஆமா ஆமா. Correct ஆன நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். என்ன இது கிண்டல் பண்றீங்களா இல்ல? நோ. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டீங்க. ஆனா எப்போ அதுக்கு வந்தீங்கன்றது அவங்களுக்கு விளங்காதனால அவங்க விஷால் படத்திலே இருந்தாங்க பாதி. எப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வர்றதுன்றது தெரியாம போச்சு. Actually என் மேலே தப்பு. நான் ரீமாஸ்ன்னு அடுத்து சொல்லிதேனா மேபி நீ அதை கேட்ச் பண்ணிருக்க. சுத்தம் அப்பவும் தெரிஞ்சிருக்காது. அப்படி சொல்லலாம். ஓகே, நாட் இன்னும் இருக்கே. பரவாயில்ல. ஃபார் ஸ்டார்ட் யா. 1ஆம் வகுப்புல 4 மார்க் வாங்கியிருக்கீங்க. வெரி குட். தட்ஸ் a good beginning. ஒரு இடைவேளைக்கு பிறகு இவங்க விளையாடுற அடுத்த சுற்றில் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் TRY ஒரு வார்த்தை ஒரு லட்சம். தற்போதைய நிலவரப்படி நம்ம முன்னணியில் இருக்கிறோம். பை 1. செகண்ட் ரவுண்ட். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பாலைவனம். அடுத்து. பழம். பேரிச்சம்பழம். பேரிச்சம். பாதி. பேரிச்சம். ஓகே, குட். கணக்கு. அடுத்து.
பெருக்கல். வாய்ப்பாடு. வெரி குட். எல்லாம். அனைத்தும். சேர்த்து. மொத்தம். வெரி குட். 3. காய். காய். அவரைக்காய். உருளை. கிழங்கு. அதான் வெரி குட். இன்னும் ஒண்ணே. போர். வீரர். படை. ராணுவம். வெரி குட். வெல் டன். இன்னும் 56 வினாடிகள் இருக்கு, அதுக்குள்ள 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட் கோயிங். கிரேட். Thank you. வண்டர்ஃபுல். யூ வெயிட், ப்ளீஸ் வெயிட். இந்த தடவை கவனமா இருக்கணும். 5ஐயும் ட்ரை பண்ணணும் நீங்க. ஓகே, ரெடி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. சமாதானம். ஒற்றுமை. அமைதி. புரட்சி. நில். நிதானம். வான்மதி. நிம்மதி. வெரி குட். வெரி குட். கயிறு. கம்பு. பொருள். ஏற. சங்கமம். சணல். வெல் டன். வெரி குட். ஈர்ப்பு. விசை. ஆசை. ஆரம்பம். ஆரம்பம். ஈர்ப்பு. ஆக்கம். சர்வம். ஆர்வம். வெல் டன். பாக்கு. வெத்தலை. வெல் டன். 4. செய்கூலி. சேதாரம். Well done, all 5. செம கோயிங். இந்த தடவை ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 3 சொற்கள்ல ஸ்ட்ராட்டஜி வச்சு பிடிச்சிட்டீங்க. அது எப்பவும் காப்பாத்தாது, சில சமயத்துல வாரி விட்டுரும். கவனமா இருக்கணும், நீங்க தான் அதுக்கும் ரெடியா இருக்கணும். வெல் டன், வெரி குட் கோயிங். இங்க வர பல அணிகள் பலவிதமான யுத்திகளை கையாளுவாங்க. இன்னைக்கு கல்பனா அண்ட் பிரியா விளையாண்டுட்டு இருக்க யுத்தி வந்து உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானதா இருக்கும். இது வரைக்கும் 2 அணிகள் இதே முறையை கையாண்டிருக்கிறாங்க. பட் பல சமயங்களில் இது ரொம்பவே கை கொடுத்துரும், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல மாட்டிச்சுன்னா இதில் தப்பிக்கவே முடியாது. அதனால் அடுத்த விதமான யுத்திக்கும் இவங்க ரெடியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ தான் நீங்கள் மணி ரவுண்டு குவாலிஃபை ஆக முடியும், அங்கே போய் ஜெயிக்க முடியும். யூ வெயிட். இது வரைக்கும் லீடிங்கில் இருக்கிறது பாலாஜியும் டாக்டர் ஷர்மிளாவும். ஹோப் இட் கண்டினியூஸ். 3வது சுற்று. இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எளிமையான சுற்றாக இருக்கும். 3வது 4வது. இதில் இந்த சுற்றுலையும் அடுத்ததுலையும் வரப்போகிற 5 சொற்களுமே ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். ஸோ அது முதல் சொல்ல கண்டுபிடிச்சோடனே முதல் எழுத்த மனசில் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தேடினீங்கன்னா ரொம்ப சுலபமாக மற்ற 4ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. பயணம். சாலை. நீளம். தூரம். Well done. Good. அழுக்கு. தூசி. Well done. பரவாயில்லையே, முதல் எழுத்த பிடிச்சிட்டீங்க. இரவு. பகல். படுக்கை. தூக்கம். முதல் எழுத்து மறந்துட்டீங்க. விக்ரம். நெக்ஸ்ட். ஜோதிகா. தூள். Well done. அமைதி. நிம்மதி. மனது. தூய்மை. Well done. இது ஏதோ முதல் எழுத்து கிடைச்சனால டக்குன்னு முடிச்சிட்டாங்க. தூய்மைக்கு அமைதி கொஞ்சம் தள்ளி போற க்ளூ ஆயிடுச்சு. ஆமா, ஏதோ ஒரு சுத்தம் வந்திருக்கணும். குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சு. அது க்ளூ தெரிஞ்சனால ஒரு மாதிரி பிடிச்சிட்டோம். முதல்ல வந்திருந்தா ஆமா, அதான் இதெல்லாம் வந்து நீங்க அங்க ரெக்டிஃபை பண்ணிக்கணும் மணி ரவுண்ட் போனா. ஸோ கவனமா க்ரூ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் உங்க பார்ட்னருக்கு. வெல் டன், வெரி குட், ஆல் 5. யூ வெயிட். கல்பனா, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 5 சொற்களும் ஒரே எழுத்தில் தான் துவங்கும். ரெடி. யுவர் டைம் begins now. இல்லா. மிச்சம். சித்திரம். விசித்திரம். ஓகே. நல்ல க்ளூ தான் கொடுத்தாங்க. சுண்ணாம்பு. சுயம்பு. பூச. சுவர். வெல் டன். அதான் இல்லா சித்திரம், நாங்க சுவர்லா சித்திரம். ஓகே. நல்லது. கெட்டது. முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். சு. நல்லது. சுத்தம்.
2 கிலோ முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. இல்ல இங்க நிறைய கொடுக்கலாம். மணி ரம்பம். சுரங்கம். ஓகே. 4வது கிலோ. நிறைய கொடுக்கலாம். ஒவ்வொன்றா கொடுக்கலாம். அடுத்த கேள்வி அடுத்து போயிட்டு போலாமா? வரலாமா? 3வது. ஓகே. பீடி. என்னது? சுருட்டு. ஓகே. அடுத்து கொடுக்க வைப்பேன். அடுத்த கிலோவா? கட்டை. சுருட்டு. ஐ திங்க் ஐ அம் ராங். பரவாயில்ல, இப்போ கேட்டிங்க. சுருட்டு. திருத்தம். சுருள். கட்டை. சூடு. சுருட்டு கட்டை. அடுத்த க்ளூ. 4வது போ. 4வது விஷயம். உப்பு. காரம். இல்ல. சப்பு. காய். சுண்டைக்காய். சூரை. உப்பு. சப்பு. சுரைக்காய். அதுக்கு முன்னாடி நல்லதுன்னு ஒன்று சொன்னாங்க. ஆமாம். முதல் எழுத்து உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமா. முடிவு. சுபம். அது முடிவு சொல்லியிருந்தா வந்து முடிவு சொல்லிருக்கோம். அது ஸ்ட்ரைக் ஆகல, தெரிஞ்சது. அப்போ No she was problem. lost. ஆனாலும் ரம்பம் வந்தாங்க. சூ உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. ரம்பம் சொன்னாங்க. All she wanted you to do is put Su and Rambam together and it's Subam. ஒரு இடைவேளைக்கு பிறகு இவங்க விளையாடுற அடுத்த சுற்றில் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். ஸோ உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக ரவுண்ட் ப்ளே பண்ண போறீங்க. வர்ச்சுவலி குவாலிஃபைட் இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் கிரவுண்டாக வச்சுக்கோங்க. அஞ்சையும் ப்ராக்டிஸ் பண்ணால் மணிட்டி ரவுண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அறிவாளி. புத்திசாலி. காய். Say something. புடலங்காய். Well done. பட்டாசு. சத்தம். முதல் எழுத்த மறந்துட்டீங்க. இரவில். பூவானம். வேறு. புஸ்வானம். Very good. பிள்ளை. மகன். உத்தம. புத்திரன். முதல் எழுத்த மறந்துடுறீங்க. ஐயோ. அதெல்லாம் பிடிச்சிடலாம், ஒண்ணுமே இல்லை. வம்பு. புரளி. Well done. இதுக்கு அவ்வளோ யோசிங்க. முதல் எழுத்து தான் தெரியுது. சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி புரளி ஐ வாஸ் ஃப்ளமாக்ஸ்ட் ஆக்சுவலி. அது ஏதோ வதந்தி கிசுகிசெல்லாம் சொன்னீங்கன்னா வந்துடும். ஏன்னா முதல் எழுத்து தெரியுது. ஈஸி டு கெஸ். வெல் டன். நீங்க மணிட்டி ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்க. வெரி குட். யூ கேன் ப்ளீஸ் வெயிட். வாங்க பிரியா அண்ட் கல்பனா. இப்போ இன்னொரு முறை இந்த நிகழ்ச்சி நீங்க வர்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அதுக்கு இந்த 5 கண்டுபிடிக்கிறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்குவோம். ஓகே, அதை ஒரு டார்கெட்டாக எடுத்து பண்ணுங்க பார்ப்போம். ரெடி? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கீழ். மேல். குட், வெரி குட். அண்ணா. மேம்பாலம். வெல் டன். பேதை. மேதை. குட். வானம். மேகம். வெல் டன். 4. கெட்டி. மெட்டி. சாரி. அடுத்து நான் சொல்றேன். கூளம். மேலம். ஆமா, அப்படியும் புடிவாதமா ஸ்ட்ராட்டஜி தான் போனேன். கெட்டினோடனே மேலே வந்திருக்கணும். மே தெரியும். ஓகே. நான் சினானிம் சொல்லணும்னு பார்த்தா அங்கேயும் திரும்ப ஸ்ட்ராட்டஜி தான். கூலம்னா என்னங்க? குப்பை கூளம் சொல்றோம்ல. ஓ, அந்த கூலமா? அதுல இருந்து தான் மேலமே வர வேண்டியது. கல்பனா வந்து எவ்வளவு பெரிய மியூசிஷியன். ஒரு மேளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு குப்பை கூலத்துல இருந்து வர வேண்டியதா இருக்கு. குட். அதான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் பை ஸ்ட்ராட்டஜியாக தான் வச்சுக்கணும். இதை நீங்கள் அடுத்த தடவை வரும்போது டைரக்ட் சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆன்டோனிம்ஸில் நிறையா பிடிச்சிடலாம்.
if not synonyms. Well done. Good, Kalpana and Priya. Thank you, sir. Please join Kalpana. What do you think, Balaji? இல்லை இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். என்னன்னா இப்போ இந்த 2வது 3வது சுற்றுல முதல் எழுத்து இருந்ததுனால கொஞ்சம் சுலபமாக இருந்தது, இல்லைன்னா அதுவே ரொம்ப சிரமமாக தான் ஆமாம் இருக்குல்ல. நான் எதுக்கு இந்த சும்மா கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இதுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் வர்றதா இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல டிப்ஸ், என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். கண்டிப்பாக. அதுக்காக தான் நான் ஒரு தடவை அப்சர்வேஷன் மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன். ஐம் ஜஸ்ட் அன் அப்சர்வர் ஹியர். ஓகே, வெல் டன். குட் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. சார் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வேறு ஸ்டுடியோவில் தான் நானும் சாரும் பார்த்துருக்கணும். ஹீஸ் அ மியூசிக் டைரக்டர், நான் ஒரு சிங்கர். ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ஆக்சுவலாக பாடியிருக்க வேண்டியது, ஆனால் இன்னும் வீடியோ ஸ்டுடியோ தாண்டல. வீடியோ ஸ்டுடியோவில் இருக்கோம். ஓகே, கல்பனா சிங் சம்திங். இன்னொரு பெரிய நியூஸ் சொல்லணும்ல. இப்போ மிகப்பெரிய ஷோ இந்தியாவில் வந்து ஒரு சவுத் இண்டியன் சிங்கிங் ரியாலிட்டி மியூசிக் ஷோ ஏஷியா நெட் சேனலில் வர ஐடியா ஸ்டார் சிங்கர், அதோட அல்டிமேட் டைட்டில் க்ரௌன் வின்னர். வெல்டன். தமிழ்நாடு பேரை போய் அந்த மாநிலத்துலேயே ஆமாம் நீங்கள் பரப்பிட்டு மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்கீங்க எல்லாத்துக்கும். அங்கே ஒரு ஸ்பானிஷ் சாங் பாடி எல்லாரையும் ரொம்ப அசத்துனீங்கன்னு யூடியூப்பில் ஏகப்பட்ட லிங்க்ஸில் நான் பார்க்குறேன், படிக்கிறேன். அதை நான் பார்க்கல. அது கேன் ஐ லிசன் டு யூ? Un pensiero nemico di pace, un pensiero nemico di pace, faccia tempo volo bello tace, faccia tempo volo bello do. Cicolalo lo falce glete, un pensiero nemico di pace, un pensiero nemico di pace, faccia tempo volo bello do. E con la faccia glite, un pensiero nemico di pace, un pensiero nemico di pace, e lo le faccia glite, e con la le faccia glite. Oh, amazing. நீங்க ஸ்பானிஷ்ல ஒரு வார்த்தை 1 லட்சம் நடத்திருக்கணும். கிட்ட நிக்க முடியாது. தெய்வமே. அதான் சொன்னேன், இது எவ்வளோ பேருக்கு இதோட வேல்யூ தெரியும்னு தெரியல. வாட் கல்பனா டிட் நவ் வாஸ் நாட் அ ஜோக். I know. இப்போ கல்பனா வந்து யூரோப்பு போனால் ஷில் பி த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் சோலோயிஸ்ட். யூரோப்புக்கு போனால் இவங்களுக்கு தெரியும், தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நமக்கு அது அந்நிய மியூசிக்காக போயிடுச்சு, பலருக்கு அந்த அருமை தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதோட வேல்யூ ரியலைஸ் பண்ணி நீங்கள் எஃபர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி கிரேட் எக்ஸாம்ஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சார் உண்மையாக சொல்லணும்னா இது எங்களுக்கு எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் சரி, இது ஒரு பரீட்சை, ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ ஜேர்னி மாதிரி. நான் இதனுடைய இன்னும் எக்ஸாக்ட் டெக்னிக்ஸ் இப்போ என்னதான் சாஸ்திரிய சங்கீதம் மேலை நாடுகளில் தெரிஞ்சாலும் இங்கே நம்ம மண்ணில் வந்து கற்றுக்கிற மாதிரி அதனுடைய யுக்திகள் வந்து தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் ரிஃபைண்டாக இன்னும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. தெரியல, அது பை காட்ஸ் கிரேஸ் பண்ண முடியாது, அங்கே தான் போகும். ஸோ கல்பனாவோட அந்த ட்ரீம் ஜேர்னி நிறைவேற இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நிறைவேற உங்கள் சார்பில் எல்லாரையும் நம்ம வாழ்த்துவோம். மேம் ஆல் தி பெஸ்ட் சார். 1 லட்சத்தோட வாங்க, எங்களுக்கு ட்ரீட் வைங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்காக கமலப்பிரியா அண்ட் கல்பனா உங்களுக்கு ஆவ்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மணி ட்ரீ ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆனதுக்காக டாக்டர் ஷர்மிளா அண்ட் பாலாஜி உங்களை பாராட்டி www.smartshoppers.in வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணி ட்ரீ ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆனதுக்கு. தேங்க்யூ. பாலாஜி கொஞ்சம் நல்ல தமிழ் ஆர்வலர் மாதிரி தெரியுது, நீங்களும் சொன்னீங்க இல்ல? இல்ல, அவர் கொஞ்சம் அழகா க்ளூஸ் கொடுக்கறாரு. சோ இட்ஸ் ஈஸி கெஸ் அவர்தான் பண்றது. க்ளூ கொடுக்க போறா, நீங்க கெஸ் பண்ண போறீங்க. தெளிவா நான் கெஸ் பண்றது தான் மை ஜாப். ஓகே, ஐ பெட்டர் அட் தட். வெரி குட். அப்ப ஷர்மிளா அப்படி வந்துருங்க. மொத்தம் 5 நிலைகள், ஒவ்வொரு நிலையை கடக்கும் பொழுதும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலையில் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, 1 லட்சம். முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 9இல் 5ஐ கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது நிலையில் 8இல் 5, பிறகு 7இல் 5, 6இல் 5, 5க்கு 5. முதல் 3 நிலைகளில் 5 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிடங்களும், 4வது 5வது நிலைகளில் அது 1.5 நிமிடமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லைஃப் லைன் முதல் 3 நிலைகளுக்குள்ளே எப்போ வேணால் பயன்படுத்திக்கலான்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த லைஃப் லைனை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 30 வினாடிகள் கூடுதலாக கிடைக்கும் டாக்டர் ஷர்மிளாவுக்கு. இரண்டாவது லைஃப் லைனை 4வது அல்லது 5வது நிலைகளில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முறை பயன்படுத்த முடியும். அதை வந்து அந்த சுற்றுக்கு முன்னாடியே நீங்கள் பயன்படுத்தினா
அந்த சுற்றுல வரப்போகிற சொற்களை முன்னாடியே திரையில பார்த்துட்டு பிறகு யூ கேன் டிசைட் டபுள் ஆர் குவிட். ரொம்ப அடிப்படையான ஒரு 5 நிலைகளுக்கும் பொதுவான ஒரு விதிமுறை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் தான் நீங்கள் கொடுக்க முடியும். முதல் நிலை 10,000க்கான சவால். 2 நிமிடங்களுக்குள் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் போதும். உங்களுக்கான தலைப்பு தேர்தல் சம்பந்தப்பட்ட சொற்கள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. மக்கள். ஆட்சி. தேர்ந்தெடுப்பார்கள். வாக்களிப்பு. தேர்ந்தெடுப்பவர். வேட்பாளர். அடுத்த போல ஆப்ஷன் நிறைய இருக்கு. வாக்கு. எண்ணிக்கை. போடும் இடம். சாவடி. குட், வெரி குட். போட்டியிடுபவர். வேட்பாளர். வெல் டன். தனியே. சுயேட்சை. வெல் டன். 3. வாக்கு. பதிவு. சேகரிப்பு. பிரச்சாரம். குட். 4. இன்னும் ஒண்ணே. ஒரு நிமிஷம் இருக்கு. வேட்பாளர். சின்னம். வெல் டன். ஆல் 5. எது மிஸ் பண்ணீங்கன்னு தெரியுதா? தெரியல. வாக்காளர். வா. ஓ, ஓகே. தேர்ந்தெடுப்பவர்னாரு. நீங்க அத வேட்பாளர் நீங்க. இத சொன்ன பிறகுதான் உங்களுக்கு அங்க போச்சு. ஆமா, I know. அப்ப அங்க என்ன வரும்னு. வாக்காளர். வெல் டன். ஆல் 5 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறோம். வெல் டன் பாலாஜி. வெரி குட் க்ளூ. நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பு வந்தா ஒரு யுகம். அதுக்கு பிறகுதான் அடுத்தது சொல்லணும். சரி. ரெடி. இரண்டாவது நிலை 20,000க்கான சவால். 2 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 8இல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. விசு. குடும்பம். அரங்கம். அரட்டை. குட். சம்பிரதாயம். சடங்கு. வெல் டன். 2. எடை. இடை. தலை. கனம். வெல் டன். கல்ல. தொடர்பு. வெல் டன். நேரம். மணி. கடந்து. தாமதம். வெல் டன். ஆல் 5 முடிச்சிட்டீங்க. 20,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. வெல் டன் ஷர்மிளா. Thank you. ரொம்ப அழகான குறிப்புகள் பாலாஜி. But I think credit goes to ஆமா, him ஆமா. because ரொம்ப அழகு. clues very easy. பல சமயங்கள்ல நல்ல க்ளூஸ் கொடுத்து இங்க தவிக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸை நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். நமக்கு தெரியும் இதுக்கு மேல க்ளூஸே கிடையாது ஒரு சொல்லுக்குன்னு. அப்படியும் சில சமயங்கள் அப்படிதான் blank out ஆயிரும்ல. You can't blame anybody. But good going. Very good. இதே டெம்போவோட இடைவேளைக்கு பிறகு 3வது சுற்றில் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருங்க. நான் சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 1 லட்சம். 3வது நிலைக்கு வந்திருக்கிறோம். மணி ட்ரீ ரவுண்ட். 30,000க்கான சவால். 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். 7இல் 5. லைஃப் லைன் மீதம் இருக்கு. இப்போ பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கலாம், பின்னாடி பயன்படாது. I think பயன்படுத்திக்கலாம். why let it go. ஓகே. லைஃப் லைன். ஸோ உங்களுக்கு 2.5 நிமிடங்கள். 7இல் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. விஜயகாந்த். கேப்டன். சின்னம். முரசு. கேப்டன் ஆங்கிலம். ஓகே. அற்புதம். ஆச்சரியம். ஆஹா. ஓஹோ. 3வது குறிப்பு. வேறு ஏதாவது? வேறு ஏதாவது விதிமீறலாகும். அடுத்தது. பறவை. புண்ணியமா. இறகு. சருகு. Well done. அதிசயம். ஆச்சரியம். ராகங்கள். அபூர்வம். Good, very good clue. Very good. குறி. அம்பு. லட்சியம். இலக்கு. Well done. ஷர்மிளா, பின்றியல் போங்க. சமையல். சுவை. கை. பக்குவம். Well done.
30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. வெல் டன் பாலாஜி and well done ஷர்மிளா. மை குட்னஸ். அசத்துனீங்களா? அது எது மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. பிரமாதம். அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம் க்ளூ? நீங்களா இருந்தா என்ன கொடுத்திருப்பீங்க? அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான் பண்ண முடியும். வெரி குட். தேர்ட் லெவல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 30,000 ரூபாய். நீங்க ஏற்கனவே போன தடவை வந்த லெவலுக்கு பக்கத்துல வந்துட்டீங்க. இப்போ இரண்டாவது கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இனிமே கெஸ் பண்றதுக்கு 2 நிமிடங்கள் அல்ல 1.5 நிமிடங்கள். நான்காவது நிலை 6 இல் 5 50,000க்கான சவால். ஓகே ஓகே, can we use this lifeline? அது இப்ப பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், 1 லட்சத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போவே பயன்படுத்துறீங்க. இந்த சுற்றுல பாத்துருங்க. சரி. ஏன்னா I am not very good at guessing, so at least. So lifeline for Balaji. எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம பாக்குறீங்க. எனக்கு இங்க ஆமா, அப்படியே அப்படி ஒரு வார்த்தையை பார்த்த பிறகு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? 50,000க்கான சவால் கண்டுபிடிப்பதற்கு 1.5 நிமிடங்கள். 6 இல் 5ஐ கண்டுபிடித்தால் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. குணம். சுபாவம். Well done. Quick. பொருத்தம். திருமணம். கன. கச்சிதம். Well done. Next. புகார். பெட்டி. சொல்வது. குற்றச்சாட்டு. Well done. 3. அரசியல். தேர்தல். வன்முறை. போராட்டம். மூன்றாவது குறிப்பு அடிதடி. அரசியல், வன்முறை, அடிதடி. போராட்டம், அடிதடி, வன்முறை எல்லாம் சொன்னாரு. நான் 50 வினாடிகள் இருக்கு. தெரியல. அடுத்தது போயிட்டு வரலாமா? நெக்ஸ்ட் போ. வித்தி. வித்தினாலே என்னன்னு தெரியாது. நெக்ஸ்ட். அடுத்த க்ளூ கொடுங்க. நெக்ஸ்ட் க்ளூ. அது தொடர்புடையது. வித்தி. அப்படிலாம் பேசக்கூடாது. அடி வாங்க. அடுத்த வேர்ட் போங்க. அடுத்த வேர்ட். அந்த சொல்லுக்கு வரீங்களா? அந்த சொல் போங்க. அரசியல், வன்முறை, போராட்டம், மறியல். செயல். ஊழல். அராஜகம். வித்தி, व्यसனம். வித்தினாலும் என்னன்னு தெரியாது. வெசனம் பண்றது ஓகே, பட் வித்தி வந்து இட்ஸ் நியூ வேர்ட், டோட்டலி நியூ டு மீ. வித்தினா அது என்னன்னு இன்னொன்னு வந்து அதை விட்டுலாம். இது அராஜகம் வந்து க்ளூஸ் கரெக்டா இல்லையா? அது ஐ வாண்ட். இல்ல, க்ளூ வாஸ் ஓகே, பட் அராஜகம் ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு. அரசியல் அடக்குமுறை சொன்னா சொல்லிருப்பீங்களா? ப்ராபபிளி கஷ்டம், பட் ஆனா அராஜகம் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல சுத்தமா. அது என்ன இன்னொரு வேர்ட், ரொம்ப கஷ்டமான வேர்ட் சொல்லிருங்க. பிரத்யட்சணம். பிரத்யட்சம். பிரத்யட்சம். அது ஈஸி. எப்படி? சாமி நேரில் தோன்றுவதுன்னு சொன்னா பிரத்யக்ஷம் சொல்லிருப்பேன். இதுதான் அராஜகம். இது மொழி அராஜகம். பரவாயில்ல பாலாஜி அண்ட் ஷர்மிளா, நீங்க 30,000 ரூபாய் எடுத்து போக முடியும். வெல் டன், வெரி குட் பிளே. டாக்டர் ஷர்மிளா இரண்டாவது முறையா இந்த அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தப்போ நமக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்பட்டது, ஒரு லட்சாதிபதியாக தான் திரும்பி போவாங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, பாலாஜிக்கு முதல் முறைன்றனால ஒரு எக்ஸ்கியூஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு திறமையா விளையாண்டதுக்காக மணிட்ரி ரவுண்ட்ல அவங்க ஜெயித்த இந்த 30,000க்கான செக் விஜய் டிவி இவர்களுக்கு வழங்குகிறது. ஸோ கஜினி முகமதுக்கு இன்னும் 16 முறை இருக்கு இல்ல? இன்னொரு முறை வரணும் பாலாஜியோட வந்து. இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை? நீங்க மறுமுறை வரணும், லட்சாதிபதியா திரும்பி போகணும்.